நடிகர் ரவிமோகனோட முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்பவும் சோர்வா களைப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. உண்மையிலேயே இப்படி ஒரு நிலைமை எந்த ஒரு ஆக்டருக்குமே வரக்கூடாது. இப்போ இருக்கிற சட்டங்கள் எல்லாமே பெண்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அதை சில பெண்கள் மிஸ்யூஸ் பண்றாங்க. தப்பு எல்லாமே ஆண்கள் மேல தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ரவிமோகனோட இஷ்யூவுக்கு ஆதரவு கொடுத்து பேசியிருக்காங்க நடிகை ஓவியா. நிறைய நெகட்டிவ் விமர்சனங்களை தாண்டி இன்னைக்கு ஜெயம் ரவிக்கு ஆதரவா நடிகை ஓவியா பேசியிருக்கிறது சமூக வலைதளங்கள்ல மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டா நடிகர் ரவிமோகன் ஒரு மீடியாவுக்கு ஒரு பதிவு கொடுத்துருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப களைப்படைஞ்சிட்டேன். என்னால் முடியல. அதாவது என் மேலே நிறைய பிளாக் மேஜிக்கு ட்ரை பண்ணி ரத்த வாந்தி எடுக்க வச்சு நான் சாகணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்துட்ருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனால் நான் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன். கண்டிப்பாக நான் சாகிறேன் அப்படின்னா அவ்வளோதான், என்னுடைய லைஃப்பை நான் இதுக்கு மேலே முடிச்சுக்க போகிறேன். ஆனால் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்தி ரவியோட அந்த மொத்த ஃபேமிலி மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தே கல்யாணத்துல இருந்தே என்னை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி என்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா நாடகம் ஆடி நடிச்சு என்னை கல்யாணம் பண்ணி இந்த 14 வருஷ கல்யாண வாழ்க்கையில நான் அனுபவிச்சது கஷ்டங்கள் மட்டும்தான். நிறைய நிறைய எங்க அம்மாவை பத்தி ஃபேமிலியை பத்தி சொல்லி 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 எனக்கு நிறைய சொல்லி என்னை யோசிக்க விடாம பண்ணி என்னை இந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. என்னுடைய அம்மா அப்பா என்னை மேரேஜ் பண்ணும்போது கூட இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை காலில் விழுந்து கெஞ்சினாங்க. ஆனா அவங்க என்னை காதலிக்கிறாங்க, எனக்காக கையெடுத்துக்கிட்டாங்க, நான் இல்லைன்னா சூசைட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண அந்த ட்ராமாவால் என்னுடைய அப்பா அம்மாவை நான் உதறிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணினேன். ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு எல்லாமே பழிச்சிருச்சு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் உன் வாழ்க்கை நாசமாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவி மோகன் சுத்தமாக பிரேக் ஆகி உடஞ்சி பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களை பரபரப்பை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆதரவு கரம் கொடுத்து நிறைய அவருக்கு சப்போர்ட்டிவான நண்பர்கள் பேசியிருக்காங்க. அதில் முக்கியமாக விக்ரம் கார்த்தி, அப்புறமேல ஐசரி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், கோ ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவாக பேசியிருந்தாலும் ஒரு சில நடிகைகள் அவரை விமர்சித்து தான் பேசுகிறாங்க. அதில் முக்கியமான நபர்கள் வந்து நடிகை திரிஷா, நயன்தாரா, கலா மாஸ்டர் போன்றவர்கள் வந்து அவரை விமர்சனம் பண்ணி பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் நடிகை ஓவியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவர் ரொம்ப இனிமையான நண்பர், பேசுறதுக்குமே ரொம்பவும் ஸ்வீட்டான பர்சன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இவ்வளோ நாள் கூட ஒரு பெண்கள் கூட கூட ஷூட்லேயோ இல்லை பட ப்ரமோஷன்லேயோ தப்பாக நடந்துக்கிட்டது கிடையாது, மிஸ்பிஹேவ் பண்ணது கிடையாது. ரொம்பவும் ஜெனுவனான கைண்டான பர்சன் நான் கேட்ட வரைக்குமே. ஆனால் அவரே இன்னைக்கு இவ்வளோ பிரேக் ஆகி இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு முன்னாடி அழுது பேசுறாரு அப்படின்னா சம்திங் அதில் உண்மை இருக்கு. ப்ளீஸ் அவரை தனியாக விட்டுருங்க. பொது மனுஷங்களான நாமளும் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரோட விஷயத்துல தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. சைபர் புல்லிங் அப்படிங்கிற விஷயத்துல அவர் வந்து இன்னைக்கு உழந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல நாமளும் அவரை இன்னும் வேதனைப்படுத்த வேணாம். இது கணவன் மனைவி விவாகரத்து தொடர்பான விஷயம், இதுல இருந்து நம்ம விலகிடுறது ரொம்ப நல்லது. கருத்து தெரிவிக்கிறது ரொம்பவும் தவறு அப்படிங்கிற மாதிரி நடிகை ஓவியா இன்னைக்கு அவருக்கு சாதகமா பேசியிருக்கிற விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.